அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது சரி, எதை ஏற்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்னால் ஏற்கப்பட்ட ஒரே மார்க்கம், ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். திருக்குர்ஆனில் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, ஃபலை யுக்பல மின்ஹு, அவர்களுடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவர் நல்லவராக வாழ்கிறார், தாய் தந்தைக்கு பணிவிடை செய்கிறார், மனைவியை கண்ணியமாக நடத்துகிறார், கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட்டு நடக்கிறாள், தன் பிள்ளைகளை அரவணைப்போடு அவர்கள் வளர்க்கிறார்கள். இவர்கள் உலகத்தின் பார்வையில் நல்லவர்கள். இவங்க யாருக்காவது துரோகம் பண்ணாங்களா? இவர்களுக்கு நியாயப்படி மறுமையில் வெற்றி கிடைக்கணுமா கூடாதா? நம்ம பார்வைக்கு வெற்றி கிடைக்கணும். அவங்க யாருக்கு என்ன துரோகம் செய்தார்கள்? இவர்கள் இஸ்லாத்தில் இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து அல்லாஹ் இவர்களுக்கு நாளை மறுமையில் வெற்றியை தர மறுத்து விடுவான். சொர்க்கத்தை தரமாட்டான், நிரந்தர நரகத்திற்குள் தள்ளிவிடுவான். யாரை? தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தவர், மனைவியை கண்ணியமாக அரவணைத்தவர், பிள்ளைகளை கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு வளர்த்தவர், சமூகத்திற்கு ஏராளமான தொண்டாற்றியவர், எவ்வளவோ நன்மைகளை செய்தவர். ஆனால் இஸ்லாத்தில் வரவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்தை தர மறுத்து விடுவான். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை அறியாமை காலத்தில் மௌத்தாகி விட்டார். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னு ஒரு மார்க்கம் இருக்குதா, எதை பத்தின ஞானமும் இல்லாத காலத்தில் என் வாப்பா மௌத்தாயிட்டார். ஆனால் அவர் உறவை பேணி வாழ்ந்தார், விருந்தாளிகளுக்கு நல்லுபச்சாரம் செய்தார், அண்டை வீட்டாரை பராமரித்தார், பாதுகாத்தார். என் தந்தைக்கு இந்த நன்மை ஏதாவது மறுமையில பயன் தருமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த நன்மையும் அவருக்கு மறுமையில் பயன் தராது. அவர் பெரும் பெரும் காரியத்தை தியாகத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன ஆகாது, அது அவருக்கு பயனை பெற்று தராது. நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வரார். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி, முகமது அவர்களே, நான் உங்களை தூதுவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டேன். நீங்க அவசரமா போர்க்களத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்கவா, உங்களோட போர்க்களத்தில் கலந்து பிறகு அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கவான்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்கனவே பெரிய ப்ராசஸ்னு அவர் நினைக்கிறார். 1008 வேலை இருக்கு போலுக்க. ரசூலுல்லாஹ்வே ஒரு அவசரமா போர்க்களத்துக்கு போறாங்க, நம்மளும் போர்க்களத்தில் சேர்ந்துக்குவோம், போர்க்களத்தில் ஈடுபட்டு போரை முடித்து விட்டு பிறகு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில் நம்மிடத்தில் என்ன கேள்வி, போர்க்களத்தை முடிச்சிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்குவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப என்ன நாள் நடக்கும், போர்க்களம் போயிட்டு உயிரோடு திரும்புவோம் என்ன நிச்சயம், போர்க்களம் ரெண்டாவது, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் சொல்லி என்று நபி அவர்கள் கலிமாவை சொல்லி கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க. அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைகிறார், போர்க்களத்தில் ஈடுபடுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் குறைந்த நேரத்தில் அதிக லாபத்தோடு மரணித்தவர். இவர் இஸ்லாத்தில் வாழ்ந்த நாட்கள் ஒரு நாள் கூட கிடையாது, குறைவான நேரம், எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு உலகத்தில் தலை சிறந்த பதவியை பெற்ற நிலையில் மௌத்தாகிவிட்டார். இந்த செய்திகள் எல்லாம் எது உங்களை உணர்த்துகிறது என்றால், இஸ்லாத்தில் இல்லை என்றால் எந்த அமலும் ஏற்கப்படாது. நீங்கள் ஷஹீதாகவே கூட ஆகியிருக்கலாம், நீங்கள் பெரும் பெரும் தியாகத்தை செய்திருக்கலாம், நீங்கள் முஸ்லிம் என்ற காரியத்தில் அந்த வட்டத்தில் ஈடுபடாதவரை அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் இந்த கட்டுப்பாடு? அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நீங்க பாருங்க, ஒருவர் இஸ்லாமியராக இருப்பார், ஒரு சில தவறுகளை, பாவங்களை, குற்ற குறைகளை ஒரு சில நேரத்தில் வெளிப்படுத்துவார். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்திற்காக இவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்தான், பல நேரங்களில் அல்லாஹ் ரசூல் வார்த்தைக்கு மதிப்பளிப்பான், அல்லாஹ் ரசூலை நேசித்தான் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நோமான் என்ற ஒரு நபித்தோழர் மது அருந்திட்டு வரார். மது தடுக்கப்பட்ட உடனே எல்லா நபித்தோழரும் கட்டன் ரைட்டா நிறுத்திட்டாங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு உண்டான், நிறுத்தியாச்சு. ஒரு சிலர் அதை நிறுத்தல, ஒரு சிலர் அந்த அல்லாஹ்வை நேசித்திருந்தாலும் மார்க்கத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த மதுவை விடாமல் இருந்தார்கள். அதில் ஒருவர் நோமான் ரதியல்லாஹு அவர்கள்.
அவரை சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் அடிக்க கட்டளையும் விடுறாங்க, அடிங்கங்கிறாங்க. பேரிச்ச மட்டையை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. கையில கிடந்த பொருட்கள் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வைத்தெல்லாம் அடிக்கிறாங்க. அடிப்பதுதான் அவர்களுக்கான தண்டனை, ஷரியத்தினுடைய சட்டம். அடிக்கும் போது ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் இவரை நாசமாக்கட்டும்ங்கிறாங்க. இவர் ஒரு முறை அருந்திட்டு வந்து தண்டனை பெற்றுட்டு அல்லாஹ்னு இருந்தா வேற, ஒரு முறை அருந்துறாரு, தண்டனை வாங்குறாரு, மறுபடியும் போய் மது அருந்துகிறார். இதையே தொடர்ச்சியாக செய்கிறாரே, அல்லாஹ் இவரை நாசமாக்கட்டும் என்று சபிக்கிறார். ரசூலுல்லாஹ் உடனே தடுக்கிறாங்க, அப்படி செய்யாதீங்க. ஆல்ரெடி ஷைத்தான் அவரை நரகத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். நீ ஷைத்தானுக்கு உதவி செய்யாது. நீங்கள் சபிப்பதினால் அவருக்குத்தான் அது பாதகமாக அமைய தவிர லாபமா அமையாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் கூடுதல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் அறிந்தவரை, யாரு? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அறிந்தவரை இந்த நோமான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பவராகத்தான் இருக்கிறார். தண்டனை கிடைக்கிறதுங்கிறது வேற. அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் ரசூலை எப்போது நேசிப்பார். இந்த மார்க்கத்தை தாய் இஷ்டப்படி வளைக்க மாட்டார். மனுஷனு தப்பு நடக்குது, இஷ்டப்படி எல்லாம் வளைத்து பேசக்கூடிய, வளைத்து நடக்கக்கூடிய நபர் அல்ல இவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு செய்தி உணர்த்துற பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் நரகவாசி. ஒருவேளை நீங்கள் கெட்டவராகவே இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற மனநிலையோடு இஸ்லாத்தை மாற்றாதவர்களாக இருந்து நீங்கள் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் யார்? சொர்க்கவாசி என்று இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஒரு திட்டவட்டமான காரியத்தை சொல்லித் தருகிறது. ஏன் இப்படி அல்லாஹ் செய்யணும்? நல்லவன் சொர்க்கம், கெட்டவன் நரகம் சொல்லலாம்ல. அது என்ன? இஸ்லாத்துக்குள்ள வந்தாதான் சொர்க்கம், இஸ்லாத்தின்படி நடந்தாதான் சொர்க்கம். இஸ்லாத்துக்குள்ள வரவில்லை என்றாலும் நடக்கவில்லை என்றாலும் ஏன் நரகம்? இது நீங்க உலக ரீதியாக பாருங்க, தனது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வராதவனை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், தூள் கிளப்புற மாதிரி எக்ஸாம்ல வந்து அட்டகாசமாக அவன் தன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஒரு எக்ஸாம் ஹால் நடக்குது, அதுல இந்த பையனும் உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறாங்க, கட ஆன்சர் எழுதுறான். எல்லாத்தையும் அழகா எழுதி அந்த வகுப்பில் படிக்கக்கூடியவன், உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் கூட பெற முடியாத மதிப்பெண்ணை எல்லாம் இவன் பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அழகா எழுதி பேப்பரை மடிச்சு கொண்டு வந்து ஆசிரியர் கையில கொடுக்கிறான். ஆசிரியர் டக்குன்னு பிடிக்கிறார். யார் நீ? இல்ல நான் நல்லா படிச்சிருக்கிறேன். நல்லா படிக்கிறது ரெண்டாவது. யார் நீ? இல்ல அழகா எழுதியிருக்கிறேன். அழகா எழுதுறது ரெண்டாவது. யார் நீ? நீ இந்த ஸ்கூலா? கிடையாது. இந்த வகுப்பா? கிடையாது. யார் நீ? நான் வேற ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு போ, இங்க வராது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கா இல்லையா? நிர்வாகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வராத யாரையும் உலகத்தில் உள்ள நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். இஸ்லாம்ங்கிற மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வராதவனை நாயம்பா ஏற்கணுங்கிறான்ல. ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஊதியம் கட்ட நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய பிழைப்பை எல்லாம் நடத்திவிட்டு, தனது வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு, தியாகத்தை எல்லாம் நடத்திவிட்டு உன்னிடத்தில் வந்து பொருளாதாரத்தை கேட்டா நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். யாருக்காக உழைத்து உன்னிடத்தில் வந்து அவார்டுகளை வாங்குறது, மற்ற பல நிறுவனத்திற்குண்டான பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று உன்னிடத்தில் வந்தால் நீ செய்வியா? செய்ய மாட்டேன். அப்ப நான் மட்டும் ஏன் என் மார்க்கத்தில் இல்லாதவனுக்கு கூலி கொடுக்கணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஏன் மார்க்கத்தில் நீ இருக்க மாட்ட, ஏன் தூதருக்கு நீ கட்டுப்பட மாட்ட, எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீ கேட்க மாட்ட, ஆனால் நான் உன்னை முஸ்லிமாக, உன்னை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுப்பக்கூடியவனாக நானே உன்னை ஆக்கணும். எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இதுதான் அல்லாஹ்வுடைய பிரதானமான கேள்வி. நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை சொன்ன ஒரு வார்த்தை, நாளை மறுமையில் அல் கௌசர் என்ற ஒரு நீர் தடாகம் இருக்கும். ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு நீர் தடாகம். அதுல எனக்கான நீர் தடாகம்னு ரசூலுல்லாஹ் எதை தன்னை பற்றி சொன்னாங்க? அல் கௌசர். அந்த நீர் தடாகத்திற்கு அருகில் நான் இருப்பேன். ஒவ்வொரு இறை தூதரும் அந்த சமுதாய மக்களை அடையாளம் கொண்டு கொள்வார்கள். அந்த இறை தூதர் இருக்கிற வரைக்கும் வந்தவங்க மட்டும் தான் அந்த சமுதாய மக்கள். அதனால இறை தூதர் பார்த்தோன்னு புரிஞ்சுக்குவார், இவர் நம்ம சமுதாயம். அந்த மக்களும் புரிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? தோழர்களை தெரியும், தோழியர்களை தெரியும். தோழர்கள் பேரப்பிள்ளைகளை தெரியுமா? நபி அதுக்குள்ள மௌத்தாயிருந்தாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல எவ்வளவோ லட்சக்கணக்கான முஸ்லீம் வர இருக்கிறாங்களே, இவர்களை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்
என்ற அடிப்படையில் நபியிடத்தில் தோழர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் அல்லாஹ் ஒளு கொடுத்திருக்கிறான். ஒளு செய்யாத முஸ்லீமா இருக்க மாட்டானே, தன் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒளு செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்குதா இல்லையா? அதனால் அவர்களுடைய உடல் உறுப்புகள் பிரகாசமாக தெரியும், அதை வைத்து அடையாளம் கண்டு கொள்வேன், இவர்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த நேரத்தில் என் தோழர்களில் சிலரின் இடத்தில் வருவார்கள். வர்றது யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம ஒரு காலத்தில் தோழராக மாட்டோம். பெரும் பெரும் தியாகத்தை செய்து ஷஹீதாவே ஆனாலும் சரி, யாரு? நபியினுடைய உம்மத்தில் ஒருவராக பார்க்கப்படுவோமே தவிர நபியினுடைய சஹாபியாக பார்க்கப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் தோழர்களில் சிலரின் இடத்தில் வருவார்கள். அவர்கள் வரும்போது வானவர்கள் தடுத்து விடுவார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன், இறைவா இவர்கள் என் தோழர்களாச்ச, எல்லா மக்களும் குடிக்கிற மாதிரி இவங்களை எவ்வளவு தியாகம் பண்ணவங்க, இவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவங்க நல்லவங்களா தியாகம் செஞ்சவங்களா அதெல்லாம் ரெண்டாவது. உங்கள் மரணத்திற்கு பிறகு தங்கள் மார்க்கத்தையே மாற்றி விட்டு சென்றவர்கள் இவர்கள். மார்க்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இஷ்டப்படி வளைப்போமே வளைச்சாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு கூட்டம் பிரிந்தது. போர்க்களத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று ஒரு கூட்டம் பிரிந்தது. நபியே இல்லை இனி எதற்கு இஸ்லாம் என்று ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக மதம் மாறி விட்டு சென்றது. நபியின் பார்வையில் அவங்க யாரு? தோழர்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் யாரு? காஃபிர்கள். இவர்கள் நரகத்திற்குரியவர்கள். இவங்களுக்கு எதுக்கு இந்த தண்ணின்னு கேட்கிறேன். அல்லாஹ் மறுமையில் இப்படி பதிலளிப்பான். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரை தியாகம் செய்தீர்களா என்பதெல்லாம் இரண்டாவது, வழிபட்டீர்களா என்பது இரண்டாவது, நன்மைக்கு முந்தினீர்களா என்பது இரண்டாவது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அடிபணிந்தீர்களா, கட்டுப்பட்டீர்களா? கட்டுப்படுபவருக்கு மட்டும்தான் இந்த இஸ்லாத்தில் முன்னுரிமையை தவிர வேறு யாருக்கும் இந்த மார்க்கத்தில் எல்முனை அளவிற்கு கூட அனுமதியோ உரிமையோ வழங்கப்படாது என்று மார்க்கம் சொல்கிறது. இப்ராஹிமுடைய உயர்வுக்கு என்ன காரணம்? பிள்ளை அறுத்ததா? மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டதா? நெருப்பு குண்டத்தில் விழும்போது கூட அசைக்க முடியாத ஈமானி உறுதியோடு நின்றதா? இதெல்லாம் ஒரு காரணம் வச்சுக்கிட்டா இதெல்லாம் செகண்டரி ரீசன். என்ன காரணம்? இரண்டாம் தர காரணம் தான். இந்த பிரைமரி ரீசன் ஒன்று உண்டு. முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த இப்ராஹிமை அல்லாஹ் தனது கலீலாக நண்பனாக ஏற்பதற்கான முதல் காரணம் இவர் கட்டுப்படுவார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவன் அவரிடத்தில் சொல்லுவான், கட்டுப்படு. அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பார். இவர் யார்? என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேச மாட்டார். அல்லாஹ் ஒன்றை சொல்கிறானா, மார்க்கம் ஒன்றை சொல்கிறதா, அதில் விதண்டாவாதம் பேச மாட்டார். அதில் உட்கார்ந்து தர்க்கம் செய்து கொண்டிருக்க மாட்டார். தனக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். மார்க்கத்துக்காக தன்னை வளைச்சுக்குவார். வேற யார் எப்படி? மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை வளைத்துக் கொள்வார். சமூக மக்கள் எல்லாம் இப்ராஹிமோடு சேர்ந்திருக்கிறார்கள். மார்க்கத்தோடு இந்த சமூகம் இல்லை என்பதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை விட்டு புறக்கணித்து விட்டு சென்றார். கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தா ஹத்தா துக்மினு பில்லாஹி வஹதா. அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டு வராதவரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே குரோதம், பகைமை, காழ்ப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. உங்களை நாங்கள் பகிரங்கமாக நிராகரிக்கிறோம் என்றார். ஊருக்காக மார்க்கத்தை அவர் மாத்தல, மார்க்கத்துக்காக ஊரை மாத்த பார்த்தார். ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை நிராகரித்தார்? எனக்கு ஊர் தான் முக்கியம் என்று சொல்லல, எனக்கு மார்க்கம் தான் முக்கியம் என்று சொல்லி தந்தையும் ஊரையும் விட்டு வெளியேறினார். இந்த இப்ராஹிம் கட்டுப்படுதல்ல, இப்ராஹிம் இடத்தில் பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். இஸ்லாத்தில் எது தேவை? அமல்களை நன்மைக்கு முந்துவதையெல்லாம் அல்லாஹ் பின்னாடி தள்ளிட்டான். எனக்கு கட்டுப்பட்டு நடங்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, சமரசம் இல்லா சத்திய கொள்கை என்ற இந்த தலைப்பை பாருங்க. அல்லாஹ் இந்த தூய மார்க்கத்தை, தூய கொள்கையை கொடுத்திருக்கிறான்ல, எந்த இடத்திலுமே அல்லாஹ் சமரசம் பண்ணுன்னு காட்டியே கொடுக்க மாட்டான் நபிமார்கள்ட்ட. எந்த அளவிற்கு இந்த கொள்கையினுடைய வேல்யூ வேற வேற சமூக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் வஹி வந்தது, வராக்கா பின் நௌஃபலை நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட டீடைல கேட்டுட்டு வராக்கா சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு திடகாத்திரமான வாழ்க்கையை தரணுமே, உங்களை இந்த சமூக மக்கள் அடித்து விரட்டுகிற காலம் வெகு தூரம் இல்லைனார். அந்த நேரத்தில் நான் ஹயாத்தாக
திடகாத்திரம் உள்ள வாலிபனாக நான் இருந்திருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்திருப்பேனே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னையா வெளியேற்றுவார்கள்? ரசூலுல்லாஹ் யார்? அந்த சமுதாயத்தில் தீமைகளை செய்தவரா, பாவங்களில் ஈடுபட்டவரா, இவர் ஊரை விட்டா போனா நிம்மதிப்பா அப்படி நினைச்சவங்களா? இப்படிப்பட்ட நபர் இந்த ஊரை விட்டு போவதும் ஒன்றுதான், இந்த ஊர் அழிவதும் ஒன்றுதான் என்ற அளவிற்கு நபியை பற்றிய ஒரு பெரும் கற்பனையில இருந்தவர்கள், நபியை பற்றிய ஒரு மிக பெரும் பிரமிப்பூட்டக்கூடிய சிந்தனையில் இருந்தவர்கள். ஆனால் என்ன, இந்த கொள்கை அவனுக்கு வளையாது. இந்த கொள்கைக்காக வளையாதவர்கள் இந்த கொள்கையை விரட்டி அடிக்க ஆசைப்படுவார்கள். முன் சென்ற காலத்தில் இதுதான் நடந்துச்சு. முகம்மதே, நீங்கள் விதிவிலக்கு பெற்றவர் கிடையாது, நீங்க யாரு கிடையாது. உங்களுக்கு மட்டும் அல்ல, சட்டத்தை மாத்தி நீங்க வந்த உடனே உங்களை வரவேற்று சிகப்பு கம்பளத்தை விரிச்சு ஒட்டுமொத்த ஊர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ராஜாங்க பொறுப்பு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் இவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு காலம் நடக்க, அது ஒரு நபிக்கு நடந்தது கிடையாது. நீங்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறீர்கள் என்றால் இது வளையாத மார்க்கம், இதுக்கு அவன் வளைய மாட்டான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை அடிச்சு விரட்ட ஆரம்பிப்பான் என்று ஆரம்பத்தில் வராக்கா பின் நௌஃபல் அவர்கள் நபி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையை செய்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினு. நபியே, நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புறாங்க. அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இஸ்லாத்தை மொத்தமா நீ மாத்தாத, கொஞ்சத்தை மாத்து. இப்ப கல்யாணத்துல மொத்தமாவே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க மக்கள் கிடையாது. முக்காடு இருக்கும், என்ன மற்ற ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு இருக்கும், முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும். மொத்தமா மாறிட்டாங்களா? இல்ல பை, நாங்க சிலையை கொண்டு வந்து வச்சு வழிபட போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. நாங்கள் என்னன்னா மாற்று மதத்தவர்கள் வைத்திருப்பதை போன்ற பல கலாச்சாரங்களை கொண்டு வந்து அக்னி வைக்க போறோம், அம்மியை மிதிக்க போறோம், அருநதி பார்க்க போறோம், வச்சாங்களா? கிடையாது. எல்லா மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு வந்து உள்ள எந்த ஒண்ணும் நடக்கல. சிலதை மாத்தினாங்க. எதுல மாத்தினாங்க? ஒரு சிலதை மட்டும் அப்படி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இஸ்லாத்துல, இது நல்லா இல்ல, இதை தூக்கிடுங்க. ஆடம்பரமா பண்ணாத நல்லா இருக்கும், அதை வச்சிருங்க. அப்படி ஒரு சிலதை மாத்தினாங்க. மக்கா காஃபிர் ஒரு சிலதை மாத்தவே சொன்னான், அவன் முழு இஸ்லாத்துல மாத்த சொல்லல. அப்படி நடந்துச்சா? ரசூலுல்லாஹ் இடத்துல மக்கா காஃபிர்கள் வந்து கேட்கிறாங்க. திருக்குர்ஆனில் 10வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத். நம்முடைய வேத வசனங்கள் அந்த மக்கா காஃபிர்களுக்கு எடுத்து சொல்லப்படும் போது, காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நமது சந்திப்பை ஏற்க மறுத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், யத்தி பி குர்ஆனி கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. முஹம்மதே, இந்த குர்ஆனை நீங்கள் மாற்றி வேற குர்ஆனை கொண்டு வாங்க. அவன் என்ன கொள்ளல, குர்ஆனே வேண்டான்னு சொல்லல, குர்ஆனை கொண்டு வாங்க, ஒரு சிலதை மாத்திருங்க. எதை மாத்தணும்? அதாவது பல கடவுளுங்கிறத கொஞ்சம் மாத்திருங்க. இந்த மறுமையில எல்லாருக்கும் நரகம் கிடைக்கும் போது பாவம் செஞ்சவனுக்குலாம் நரகம், அதை கொஞ்சம் மாத்திருங்க. வேற இன்னும் ஒண்ணும் மாத்துறது இல்லை. நாங்க உங்களை தூதரா ஏத்துக்கிறோம், அல்லாவையும் கடவுளா ஏத்துக்கிறோம். 360 சிலை வச்சா அல்லாவுக்கு ஒரு சிலை வைக்க மாட்டோமா? 360 கடவுளை வணங்கினா அல்லாஹ் வணங்க மாட்டோமா? அவ்வளத்தையும் தூக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வையின்னு சொல்றது எங்களுக்கு பிரச்சனை. இந்த குர்ஆனை கொடுத்துட்டு வேற குர்ஆனை கொண்டு வாங்க. முகமது நினைச்சா மாற்ற முடியும் என்ற நினைப்பில் சிந்தனைகள் அந்த மக்கள் அப்படி கேட்டார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வசனத்துல இறக்கிறான், குல்மா யகூனு லி, நானாக இதை மாற்றுவதற்கு, உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, இதை சுயமாக நானாக இந்த குர்ஆனை மாற்றுவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நீங்க வளைச்சா வளையணும்னு நினைக்கிறான், நான் வளையவே மாட்டேன், உனக்கு விருப்பமே வளைஞ்சிக்கிறான்ல. இந்த மார்க்கம் யாருக்காகவும் எவருக்காகவும் வளைந்து கொடுக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையினுடைய மையத்து வேளையில் வந்து நிற்கிறார்கள். சக்கராத்துடைய நிலை வந்து கேட்டார்கள், சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச மாட்டேனான்னு கேட்டாங்க. அவர் கடைசியில பழைய மார்க்கத்திலே மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ்க்கு தாங்க முடியாத மனவேதனை, கட்டுமையான அழுகை. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது. நீங்க அழுதுட்டா அவர் சத்தியத்துக்கு வந்துருவாரா? நீங்க கதறி அழுவுறதுனால கண்ணீர் வடிக்கிறதுனால அவர் சொர்க்கம் போயிடுவாரா? அப்படிலாம் போறதா இருந்தா நூஹ் நபி புள்ள என்னைக்கோ போயிருக்கணும்.
இப்ராஹிம் நபியுடைய தந்தை என்னைக்கோ போயிருக்கணும், லூத் நபியுடைய மனைவி என்னைக்கோ போயிருக்கணும், எத்தனையோ கூட்டம் எத்தனையோ பேர் என்றைக்கோ இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். யாருக்காகவும் இந்த மார்க்கம் வளையாது. எப்படி இப்ராஹிம் நபியினுடைய தந்தைக்கு நிரந்தர நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டதோ, அதுல எந்த மாற்றமும் இல்லையோ, முகம்மதே உங்களுடைய தாய்க்கு, உங்கள் தந்தைக்கு, உங்கள் பெரிய தந்தைக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்காத அத்தனை பேருக்கு இதுதான் சட்டம். தூதருடைய வாப்பாங்கிறதுனால சொர்க்கம் கிடைக்காது, தூதருடைய உம்மாங்கிறதுனால சொர்க்கம் கிடைக்காது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை மௌத்தாயிட்டார், இஸ்லாத்துக்கு வரல, அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபின்னார்ன்ட்டாங்க, நரகத்தில் இருக்கிறாருப்பா, நீங்க போலாம். அவர் மனவேதனை படுறார், நம்மளை இவ்வளவு தூரம் அரவணைச்ச வாப்பாவாச்ச நரகம் போயிட்டாரு, நம்மளால இன்னும் காப்பாற்ற முடியாத ஒரு மனவேதனையில இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனவேதனை நாளை எப்படி மாற்றும் தெரியுமா? ஷைத்தான் எப்படி கொண்டு போகும் தெரியுமா? நீங்கள்லாம் சாதாரண மக்கள், அதனால உங்க வாப்பாவுக்கெல்லாம் நரகம், அதெல்லாம் சட்டம் மாறாது. இதே பெரிய பெரிய ஆட்கள் நபிமார்கள்லாம் இருப்பாங்களே, சட்டம் மாறும். ஷைத்தான் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குவான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க, இன்ன அபி வபாக்க ஃபின்னார், உங்க வாப்பாக்கு எங்க வாப்பாக்கு நரகம் தான். சட்டம் யாருக்கு மாறாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவாச்சேன்னு சட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டான். இவர் நபி ஆச்சேன்னு அல்லாஹ் என் விஷயத்துல எந்த ஒரு நேரத்திலும் சட்டத்தை மாற்ற போறது கிடையாது. இந்த தீன் யாருக்காகவும் வளையாது, தீனுக்காக நாம வளைஞ்சா உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட உயர்குல மக்கள் எல்லாம் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மக்காவினுடைய ஆரம்ப கட்ட காலம். அவங்க வச்ச டிமாண்ட் வேற. முதல்ல சொன்ன ஒரு கூட்டம், இவங்க வச்ச டிமாண்ட் என்ன? குர்ஆனை மாத்தி வேற குர்ஆனை கொண்டு வாங்கன்னாங்க. இன்னொரு கூட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் வைத்த டிமாண்ட் வேற. அவங்க சொல்றாங்க, முகமதே எல்லாம் ஓகே, ஒரு கடவுள் சரி ஏத்துக்கிறோம், தலையெழுத்து, உங்களை தூதர் ஏத்துக்கலாம், மறுமைன்னு ஒண்ணு உண்டு ஏத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஒரே ஒரு டிமாண்ட், நாங்கள் எல்லாம் உயர் குலத்தை சார்ந்தவர்கள். இந்த தாழ்ந்த குலத்தில் நேற்றுக்கு பிலால் வந்தாரு, சல்மான் பின் ஃபாரிஸ் வந்தாரு, அம்மார் வந்தாரு, யாசிர் வந்தாரு. இவங்கெல்லாம் எங்க ஸ்டேட்டஸ், எங்களுடைய உயர்தரமான அந்த இடத்தை அவர்கள் அடைய மாட்டாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்தை வச்சு நீங்க பார்க்க கூடாது. ரெண்டு பேருக்கு டீச்சர் நீங்க தான், இன்னொரு தூதரை கேட்கல. எங்களுக்கு தனி வகுப்பு, அவர்களுக்கு தனி வகுப்பு. நாங்க காபத்துள்ளால இருந்தோம்னா அவன் காபத்துள்ள கூட வரக்கூடாது, அவனுக்கு வேற பள்ளியாசல் கட்டி கொடுங்க. நாங்க தனியா மார்க்கத்தை படிக்கிறோம், அவன் தனியா மார்க்கத்தை படிக்கட்டும். நாங்களும் அவரும் வேறு மார்க்கத்தை போன்றுதான் தெரியணும், ஒரே மார்க்கத்தை கடைபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? அரபு குலத்துல நாங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஊர் உலகம்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. நாங்க கருப்பங்கூடலாம் சேர்ந்து நிக்கிறோம்னு வெளியே போனா எங்க மான மரியாதை என்ன ஆகிறது? இதை மட்டும் மாத்துங்களேன்றாங்க. 99 ஏத்துட்டாங்க, அவன் ஒன்னே ஒன்று ஏத்துக்கல, தீண்டாமைங்கிறத மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். நான் தீண்டாமை கோள்கள் தான் இருப்பேங்கிறான். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, 99 ஏத்துக்கிட்டான், ஒன்னு ஏத்துக்கிறது மலையா? நாளைக்கு அல்லாஹ் கிட்ட சுஜூது செய்யும் போது, பிரார்த்தனை செய்யும் போது திடீர்னு உள்ள மாறிடாதா? ரசூலுல்லாஹ் அந்த நபர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி இறங்கி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற அன்றைய காலத்தில் இவர்கள் யாரையெல்லாம் கீழ் ஜாதி என்று குறிப்பிட்டார்களோ அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு நபர், பார்வையற்ற ஒரு நபித்தோழர். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை கேட்டு சலாம் சொல்லிட்டு போறார். ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்கன்னா, முக்கியமான பிரச்சனையை உங்களை வச்சுதான். இப்ப நான் உங்களுடைய சலாமுக்கு பதில் உரைத்தால், நல்ல முறையில் உங்கள்கிட்ட சிரித்து பேசினால், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நான் லெசன் பண்ண பார்த்தீங்களா, பாடம் எடுத்தனே, தூக்கி போட்டு போயிடுவோம். அட என்னப்பா அந்த மனுஷன் இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம், ஒன்னுத்தையுமே காதல வாங்களே நினைச்சிருவான். ரசூலுல்லாஹ் முகத்தை சுளித்துக் கொண்டார். திருக்குர்ஆன் வசனத்தை நீங்கள் பாருங்கள், 80வது அத்தியாயம். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. தன்னிடத்தில் ஒரு குருடர் வந்ததற்காக இவர் முகம்மது கடுகடுத்து விட்டார், முகம் சுளித்து விட்டார்ங்கிறான் அல்லாஹ். பெரிய பெரிய பிரச்சனை நடக்கும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான்? நபியேன்னு பேசுவான். எப்படி பேசுவான் அல்லாஹ்? நேரடியா நபி கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் தான் திருக்குர்ஆன்ல அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உஹது போர்க்களத்தில் இருக்கிறாங்க. ஒரு போர் வீரரால், எதிரணியினால் நபியினுடைய பல் உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும்னாங்க. லைஸலக்கமில் அம்ரி ஷைஉன், நபி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு ஸ்ட்ரைட்டா அல்லாஹ் பேசணும். இங்க என்னாச்சு தெரியுமா? உஹது களத்துல ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க. இங்க என்ன நடக்குது? அவனுக்காக என் மார்க்கம் மாறுற மாதிரில தெரியுது, அதுவே டைரக்ஷன் மாதிரில போகுது. இப்படித்தான் போகணும், நான் ஒரு ரூட்டை போட்டு கொடுக்கிறேன், ரூட் மாறுத,
அபஸ வத்தவல்லா, இந்த முகம்மது கடுகெடுத்து விட்டார், முகம் சுளித்து விட்டார். எப்படி வரணும் வார்த்தை? அபஸ்த, நீங்கள் கடுகெடுத்து விட்டீரேன் வரணும். அல்லாஹ் எப்படி பேசுறான்? யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசுறான். வீட்டுல பிள்ளைங்க தவறு செய்வார்கள், தந்தை வந்து பிள்ளைய கடுமையா திட்டுவார். உனக்கு அறிவு இருக்குதா? நீ சொல் பேச்சு கேட்க மாட்டியா? ஆச்சா பாச்சான்னு கடுமையா பேசுவார். ஒரு முறை இந்த எல்லை மீறி தனக்கு எதிராக பிள்ளைகள் மாறிவிட்டார்களோ அப்படிங்கிற நிலைமை வரும்போது வார்த்தை எப்படி மாறும் தெரியுமா? உன் புள்ள பண்ண காரியம் பாத்தியா, அவருக்கு அவர் இஷ்டப்படி தான் நடப்பார், நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டார், இன்னைக்கு என்ன கூத்து பண்ணியிருக்காரு தெரியுமான்னு வந்து பேசுவார். புள்ள பக்கத்தை தான் இருப்பான், யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசுவார். நடக்குமா? இந்த வார்த்தையை நமக்கு தெரியும். நேற்றுக்கு வாப்பா நம்ம தூக்கி போட்டு அடிச்சாரு, திட்டினாரு முன்னாடி, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மரியாதை கொடுத்து பேசுறாருன்னு அர்த்தமா? அதுக்கு நம்மளை பார்க்கறதுக்கு வாப்பாவுக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து வாப்பா திட்டுறாரு அப்படி அர்த்தமா? தண்ணி தெளிச்சு விட்டாச்சுன்னு அர்த்தம். இது பேர் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை முகமது நபியை பார்த்து இப்ப சொல்றான். என்ன காரணம் தெரியுமா? மார்க்கம் வளையுத, வளையக்கூடாது. எனக்காகத்தான் நீங்க வளைஞ்சு வந்தீங்க. விபச்சாரம் செய்தவர்கள் விபச்சாரத்தை விட்டார்கள், மது அருந்தியவர்கள் மதுவை விட்டார்கள், வட்டி வாங்கியவர்கள் வட்டியை விட்டார்கள், சிலை வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் சிலை வணக்கத்தை விட்டார்கள். எனக்காக நீ விட்டேன் இருக்கணுமே தவிர உனக்காக நான் விட்டேன் இருக்காது, இருக்கவும் கூடாதுங்கிறான். வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அவனெல்லாம் புறக்கணித்து செல்பவன், அவன் பின்னாடி நீங்க போறீங்களே முகம்மதே நல்லா கேட்கிறான். யார் உங்களிடத்தில் மார்க்கத்தை கற்று வருகிறாரோ, கற்பதற்காக வேண்டி இருக்கிறாரோ, அவர்களை புறக்கணித்து விட்டீர்களே முகம்மதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் அவனுடைய மார்க்கம் வளையக்கூடாது என்பதில் அல்லாஹ் ரொம்ப திட்டவட்டமா இருப்பான். உஹது போர்க்களத்தில் நடந்த இன்னொரு சம்பவம். எதிரணியினர் உடைய கை ஒரு நேரத்தில் ஓங்க ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா அங்க கடைபிடிக்கப்படல. நபி அவர்கள் ஒரு 50 பேர் ஒரு இடத்துல நிக்க சொன்னாங்க. போர்ல வெற்றி கிடைச்சிருமோங்கிற நம்பிக்கை அவங்க இறங்கி வந்துட்டாங்க. அதனால இப்ப ரிசல்ட் எப்படி மாறிடுச்சு? வெற்றி இங்க இருந்தது இப்ப எதிரி கைக்கு போயிடுச்சு. அவன் தான் வெல்வானோ என்ற சூழ்நிலைக்கு அங்கு மாற்றப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 70 நபி தோழர்கள் தொடர்ச்சியாக மரணம். டக்கு டக்கு டக்குன்னு மையம் உழுது. நபி தோழரை கொள்ற அளவுக்கு குழப்பம் சூழ்ந்துருச்சு. யார் எதிரி யார் முஸ்லிம் ஒண்ணும் தெரியல. ஒரு நபி தோழர் வெட்டி கொண்டுட்டார். உஹது களத்தில் நடக்குது. இப்ப சஹாபாக்கள் ஓட்டம் எடுக்கிறாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் தியாகி, பிற்காலத்தில் ஷஹீத். அவரெல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாரு. இஸ்லாத்துல இதை புறமுதுகிட்டு ஓடுறதா இஸ்லாம் பார்க்கல. ஏன்? அசம்பாவிதம் வரும்பொழுது தன்னை தற்காத்து கொண்டு மறுவியூகம் அமைப்பதற்கு ஒருத்த ஓடுறானே, இவன் புறமுதுகிட்டு ஓடல. போருக்கே வரமாட்டேன்னு ஓடினானே, அவன் தான் புறமுதுகிட்டு ஓடினான். அப்ப இந்த கூட்டம் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ரசூலுல்லாவை அரவணைப்பதற்கு அந்த இடத்துல சபையில் இருந்தது வேறு 9 பேர். 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள். 7 அன்சாரிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் முஸ்லிம் மக்கள்கிட்ட காட்டு தீயா ஒரு செய்தி பரவுது. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஆயிட்டாங்க? ஆளு மையம் முடிஞ்சு வச்சு கதை. இப்ப என்னன்னா, இந்த இஸ்லாத்தை தாங்கி இவ்வளவு ஆண்டுகள் கொண்டு வந்தது இந்த முகமது நபி. இவரே மௌத்தாயிட்டாரு. நீ இஸ்லாத்துக்குடைய இடம் என்ன? அடுத்து இறங்கு முகன்னா அப்படி இறங்கிட்டே இருக்கும். 1000 பேர்ல இருக்கிற 100 பேருக்கு வருவோம், 50 பேர் 10 பேர் 5 பேர் ஒருத்தர்ல முடிஞ்சு மறுபடியும் இஸ்லாம் போயிடும். ஒருத்தர்ல ஆரம்பிச்சது ஒருத்தர்லயே முடிய போகுது அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்குது. சஹாபாக்களுக்கு கடுமையான மன வேதனை. அந்த போர்க்களத்தை விட்டு மீண்டும் வெறுண்டோட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் அந்த இடத்தில் நபி இடத்துல ஒரு வசனத்தை இறக்குகிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முகம்மது இருக்கிறாரே, இவர் வெறும் தூதர் தான். வார்த்தை கரெக்டா கவனிங்க. அல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்லல. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அர்த்தம். அல்லாஹ் எப்படி வார்த்தை பயன்படுத்துறான்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது வெறும் தூதர் தான். கது கலத் மின் கபிலிர் ரசூல். இவருக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்தார்கள், போய்விட்டார்கள். அஃபை மாத்த அவ் குத்தில இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். இவர் மௌத்தாகலாம், இவர் கொல்லப்படலாம், என்னனால் நடக்கலாமப்பா. இஸ்லாத்தை விட்டு நீ வெளியே பெறுவியா? அப்ப யாருக்காக வந்த நீ? உனக்காக இந்த மார்க்கம் வளையணுமா? மார்க்கத்தை உன் இஷ்டப்படி வளைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறியா? அப்படி போகக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். நபி மரணித்தால் கூட இஸ்லாத்தினுடைய வடிவம் மாறாதுங்க. அல்லாஹ் டைமென்ஷன் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு இதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் என்னைக்கும் மாறாது. கியாமத் நாள் வரை இப்படித்தான் இருக்கும். உனக்கு விருப்பம் என்றால் இந்த மார்க்கத்தில் இரு, இல்லை என்றால் போய்கிட்டே இருக்கலாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன? நான் இங்க பாதி அங்க பாதி இருப்பேன்னா ஒரு முஸ்லீமே கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே
பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தின் 208வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபீ ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக உள்ளே நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதே. எது அடிச்சுவடு தெரியுமா? பக்கா காஃபிர்னு ஒருத்த போறானே, அது அடிச்சுவடு கிடையாது. நான் இங்கேயும் கொஞ்சம் இருந்துக்குவேன், அங்க கொஞ்சம் இருந்துக்குவேங்கிறானே, இதுதான் உண்மையில் ஷைத்தானுடைய அடிச்சுவடு. சூரா நிசாவில் அல்லாஹ் பேசுகிறான். யார் அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தைகளில் சிலதை ஏற்போம், முஃமினு பிபால், சிலதை நாங்கள் ஈமான் கொள்வோம், வனக்ஃபுரு பிபால், சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த சில விஷயத்துக்கு வர மாட்டோம். பாருங்களேன், கல்யாணம்னு வைப்பாங்க, வைக்கும் பொழுது மாப்பிள்ளை கிட்ட சம்மதம் கேட்பாங்க, நபி கேட்க சொன்னாங்கல்ல. பொண்ணு கிட்ட சம்மதம் கேட்பாங்க, நபி கேட்க சொன்னாங்கல்ல. மாப்பிள்ளையும் பொண்ணையும் கல்யாணத்துக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி பேசி போட்டு வச்சுப்பானுங்களே, இடையில பேச விட மாட்டாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது, அதெல்லாம் வேற வேற மார்க்கத்தில் உண்டு. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அதை கடைபிடிப்பாங்க. இவ்வளவு விஷயத்தை கடைபிடிக்க தெரிந்த உங்களுக்கு இதுல ஆடம்பரம் இருக்கக்கூடாதுன்னு தெரியணுமா இல்லையா? இதுக்கு இன்னொரு புது நபி வரணுமா இதை சொல்லிக் கொடுக்க? ரசூலுல்லாஹ் அந்த திட்டவட்டங்களை சொன்னாங்களா இல்லையா? அப்ப சிலதை ஏற்போம், சிலதை மறுப்போம். சிலது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க வளைவோம். சிலது இஸ்லாமே எங்களுக்காக வளையணும்னு எதிர்பார்த்தால் உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, பச்சை காஃபிர்னா அவன் இவன் தாங்கிறான். அபூ ஜஹல் பச்சை காஃபிர் கிடையாது, இந்த உண்மையான காஃபிர். அப்படியே வந்து வடிகட்டிய அப்படி அக்மாருக்கு காஃபிர்னு எடுத்துக்கிட்டா அது அபூ ஜஹல் கிடையாதான், ஃபிரௌன் கிடையாதான், அப்துல் முத்தலிப் கிடையாது. யாரா? சிலதை ஏற்பேன் சிலதை மறுப்பேன் வந்தானே, இவன் தான் உண்மையான காஃபிர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஏன் இந்த மார்க்க சட்டத்தில் நம்ம வளைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? நாம வளைஞ்சிட்டா நமக்கு என்ன கேடா? நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? திருமணம் வைக்க போறோம், நமது மகனுக்கோ நமது மகளுக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமண விழா ஏற்பாடு செய்யப்படுது. எல்லா விஷயத்தையும் கவனிக்கிற நாம் இதுல ஏன் மார்க்கத்தை உள்ள கொண்டு வரணும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். திருமணத்தை தனி ஒரு காரியமா பார்த்துட்டோமோ? எப்படி எஜுகேஷனோ, எப்படி வேலைகளை கூட இஸ்லாம் தனியால சொல்லல, எஜுகேஷனை தனியா சொல்லல. அது மாதிரி ஒருவேளை நம்ம திருமணத்தை தனியா எடுத்துக்கிட்டோமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ஒரு 3 நபி தோழர்கள் வெளியூருக்காரங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து நபியை பத்தி கேட்கிறாங்க. நபி எப்படி தொழுவாங்க நைட்டு நேரம், நபி எப்படிலாம் நோன்பு வைப்பாங்க, நபி என்னெல்லாம் செய்வாங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கொஞ்ச நேரம் தொழுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, சாப்பாடு இருந்தால் நோன்பு வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, 10 மனைவிமார்கள், பக்கத்து பக்கத்துல தான் வீடு இருக்குது, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கிற நபியினுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய தகவலை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. 3 பேர் முடிவு எடுக்கிறாங்க, என்னப்பா நம்ம நபியை எப்படி இல்லாம நினைச்சிட்டு வந்தோம், 24 ஹவர்ஸ் தக்பீர்ல இருப்பாருன்னு நினைச்சோம். அப்படி இல்லையே, அவங்க எதிர்பார்ப்பு கற்பனை. ரசூலுல்லாஹ் தினமும் நோன்பு வைப்பாங்க நினைச்சோம், அப்படி இல்லையே. ரசூலுல்லாஹ்க்கு கல்யாணமே ஆயிருக்காது, அல்லாஹ் ஆகிரத்து மறுமை சொர்க்கம் இப்படியெல்லாம் இருப்பாங்க நினைச்சோம். கல்யாணமே குடும்பம்ல நடத்துறாங்களாமே, பிள்ளைலாம் பெற்றிருக்காங்களாமே. இப்படி பேசிட்டு அவங்கள முடிவு எடுக்கிறாங்க. அட நபி இருந்துக்கலாம்பா, மதகுருமார்களுக்கு சட்டம் இருக்கா இல்லையா? அவங்க செஞ்சுக்குவாங்க, அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிருவான், நம்மள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால ஒருவர் முடிவெடுக்கிறார், நான் இனி இரவில் தூங்கவே மாட்டேன். அர்த்தம், இஷா முடிச்சோன தக்பீர் கட்டினா ஃபஜர்ல தான் சலாம், தொழுகையை விடுறதா இல்ல மவுத் வரை. இன்னொருவர் சொல்கிறார், நான் இனி சாப்பிட போறது கிடையாது, எல்லா நாளும் என் வாழ்நாள் முழுக்க பகலில் பட்டினி தான், நோன்பு வைக்க போறேங்கிறார். இன்னொருவர் சொல்றார், நீ என்னப்பா தொழ போற, என்ன நோன்பு வைக்க போற, நான் கல்யாணமே முடிக்கல. ஏன்? கல்யாணம் முடிச்சா கமிட்மெண்ட்ஸ். அந்த பெண்ணுக்கு பிறநாள் தினத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் நான் உடைக்காக, உணவுக்காக, நகைக்காக, அவள் மகிழ்ச்சிக்காக நான் ஒதுக்கணும். அடுத்து புள்ளன் வரும், 2வது கமிட்மெண்ட்ஸ், அடுத்த தலைவலி. அது வந்து அதனுடைய மனஜலத்தை கழுவி விட்டு ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போட்டு ஸ்கூல்ல சேர்த்து காலேஜை சேர்த்து படாத பட வேண்டும். அப்ப மனைவின்னு ஒண்ணு இருந்தா தானே புள்ள, மனைவின் வந்தா தானே வேலைக்கு போகணும், மனைவின் வந்தா தானே சம்பாதிக்கணும், நான் கல்யாணமே பண்ண போறது இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காதுல இது விழுது. நபி அவர்கள் அந்த 3 நபி தோழரையும் கூப்பிடுறாங்க, மக்களையும் அழைக்கிறாங்க. அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நான் இரவில் தூங்குகிறேன், இரவில் தொழுகிறேன், நான் ஒரு நாள் நோன்பு வைப்பேன், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவேன், நானும் மனைவிமார்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரகீப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி,
எவன் எனது வழிமுறையை புறக்கணித்து விட்டானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லை என்றார்கள் நபி அவர்கள். கல்யாணம் யார் வழிமுறை? ரசூலுல்லாஹ் வழிமுறை. கல்யாணம் நம்முடைய சுய விருப்பத்திற்காக மன மகிழ்ச்சிக்காக செய்கிறோம் என்று நினைக்கிறோம் கிடையாது. அதெல்லாம் இரண்டாவது காரணம். நீங்க ஏன் கல்யாணம் முடிக்கிறீங்க தெரியுமா? இந்த நபியை பின்பற்றினா கல்யாணம் முடிக்கணும். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், குடும்ப அரவணைப்பிற்குள் இருந்தவர்கள், அப்படி இருந்துதான் தாவா செய்தவர்கள். அப்படித்தான் இருக்கணும்னு அல்லாஹ் காட்டுறான். அப்ப கல்யாண சுன்னத்துனா கல்யாண மார்க்கத்தில் ஒரு அஸ்திவாரம் என்றால், கல்யாணத்தை முடிப்பதை மார்க்கம் கட்டாயமாக்குகிறது என்றால், இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற சட்டத்தை நம்ம மார்க்கம் போட தெரியாதா? அது மட்டும் நம்ம ஊர் வழக்கம் வந்துருமா? இல்லங்க எங்க ஊர் பெருசு, என் குடும்பம் பெருசு, வந்தா 2000 பேர் வராம அதுக்கு குறைவா இருக்காது, அதனால சட்டத்தை மாத்துங்கன்னு மாத்தலாமா? நான் ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறேன்னு ஃபஜ்ர 4 ரக்காத் தொழ முடியுமா? இடையில பேசாதீங்க. நான் அதிக திடகாத்திரத்தோடு இருக்கிறேன் என்பதனால் இஃப்தாருடைய நிகழ்ச்சி 10 மணிக்கு வைக்கலாமா? அப்ப அங்கெல்லாம் கரெக்டா மார்க்கம் பேசுவோம். அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம், மகரிப் போற நோன்பு திறந்துறணும், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், 2 ரக்காயத்தோட ஃபஜ்ர முடிச்சிடணும். இப்படி நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை மார்க்க வழிபாட்டில் எடுத்த நாம் திருமண நிகழ்வுல ஏன் எடுக்கல? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை வளைக்க ஆரம்பிக்கிறோம். இஸ்லாத்தை நம்ம இஷ்டப்படி மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இது பெரும் பாரதூரமான விளைவு, சாதாரண காரியமா இல்ல. இதை பார்க்கல. இதனுடைய விளைவுதான் நாளை மறுமையில் தூதருக்கு கட்டுப்படாத கூட்டத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்துவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னா இல்லா மன் அபா. என் மக்களே, என் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் சொர்க்கவாசிகள், ஏற்க மறுத்தவர்களை தவிர. நாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, உமை யாபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்க மறுத்தவன் அவன் யார்? அவன் ஏன் சொர்க்கம் போக மாட்டான்? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், டோட்டல் உம்மத்து சொர்க்கவாசியாம், ஏற்க மறுத்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறாங்க, மன் அத்தாஅனி தഖலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் போயிடுவான். வமன் அசானி ஃபக்கத் அபா, எனக்கு கட்டுப்பட மாட்டானே, நீங்க என்ன சொல்ல நான் என்ன கேட்க? உங்க இஷ்டப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது. நபி 1000 சொல்லுவாருப்பா, அந்த காலத்துக்கு வேற இந்த காலத்துக்கு வேற. அவங்களுக்கு ஊர் முழுக்க சண்டை சச்சரவு, சொந்தக்காரன் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து சாப்பாடு என்ன? ஒரு பேர்ச்சம்பழம் பாலாடை கட்டி, இது என்ன எவ்வளவு பேர் கொடுக்க போறாங்க? எங்களுக்கு எவ்வளவு பெரிய சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கான உறவு முறைகள் எவ்வளவு தெரியுமா? நபி காலமும் நம்ம காலமும் ஒன்னா? உணவு கொடுக்கிறது பாவமா? இஸ்லாம்ல மாற ஆரம்பிக்கும், இஸ்லாத்தை மாற்ற ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இவர்கள் எங்க நுழைய மாட்டாங்க? சொர்க்கத்தில் இவர்கள் நுழைய மாட்டார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், 3வது அத்தியாயம் 31வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எல்லா மக்கள் நேசிக்கிறோம்ல, அல்லாஹ்வை நேசிக்காத ஒருத்தர் இருப்பானா? இருக்கிறான்னா அவனை விட ஒரு மிஞ்சிய இறை மறுப்பாளன் இருக்க மாட்டான். நமக்கு எவ்வளவு அருளை கொடுத்திருக்கிறான், என்னென்ன பாக்கியத்தை எல்லாம் வந்திருக்கிறான், இவ்வளவு கேட்காம கொடுத்திருக்கான். அதான் ஹைலைட். அல்லாஹ் கண்ணை தான் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் கண்ணை கொடுத்தானா? இதயத்தை தான் கேட்டதுக்கு அப்புறம் இதயத்தை கொடுத்தானா? பிள்ளையை தான் கேட்டதுக்கு அப்புறம் பிள்ளையை கொடுத்தானா? அப்ப கேட்காம கொடுத்திருக்கிறான்ல, அவன் தான் அர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? ஃபத்தபிஊனி, என் தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். நீ அல்லாஹ்வை நேசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீ தூதரை பின்பற்று. இந்த ஆளு கரெக்டா தூதரை பின்பற்றாருப்பா, அப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். இவன் தூதர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, அப்ப இவனுக்கு அல்லாஹ்வை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இவனுக்கு அல்லாஹ்வை பிடிக்கல. சும்மா சொல்லிக்குவான், எனக்கு அல்லாஹ்வை பிடிக்கும், வீட்டு வெளியில மாஷா அல்லாஹ் போடுவான், பைக்குக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் போடுவான், எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவான். ஆனா நபியை பின்பற்றலையே, இவனுக்கு அல்லாஹ்வை பிடிக்காது. அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால் நபியை பின்பற்றுங்கள். யுஹிபுக்குமுல்லாஹ், நீ அல்லாஹ்வை நேசிக்கிறது முக்கியம் கிடையாது, அல்லாஹ் உன்னை நேசிக்கணுமே. இந்த தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நிகரில்லா அன்பாளன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபியை பின்பற்றுவதில், மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில், இஸ்லாத்திற்கு கட்டுப்படுவதில், ஏக தெய்வத்திற்கு வழிபடுவதில், அதில் மட்டும்தான் வெற்றி இருக்கிறதே ஒழிய வழிபாடு இரண்டாவது.
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை மனம் முரண்டுக்கு மறுத்துவிட்டு வழிபாட்டை நாம் செய்தாலும் சரி, இறை திருப்தியை ஒரு காலத்திலும் அடைய முடியாது என்ற ஒரு அடிப்படை சிந்தனை புரிந்து கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படு. ஃபஇன் தவல்லவ், நீங்கள் மறுத்துவிட்டால். நான் ஏன் கேட்கணும்னு நினைக்கிறியா? ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களை, காஃபிர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். நீ எல்லாம் யாரு? நபி வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன நீ காஃபிர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன நீ காஃபிர். நபிக்கு இஸ்லாம் கொடுத்த ஸ்டேட்டஸ் நிறைய மக்கள் சுன்னத்தை ஒரு மாதிரி ஒரு பார்வையில பாக்குறது. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருப்பாங்களே, அட நபி தானப்பா சொன்னாரு, குர்ஆன்லயே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்களேன், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பார்வை, நபி சொன்ன, அதாவது அல்லாஹ் சொன்ன ஒரு பார்வை, அப்படிதானே? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமை யுத்தியர் ரசூல், யார் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டார். இந்த ஸ்டேட்டஸ் உலகத்தை எந்த மனிதருக்கும் அல்லாஹ் கொடுக்க போறதும் கிடையாது. அப்படிப்பட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அழலமன் நிக்காக பரக்கத்தன் ஐசரஹுமுனா, திருமணம் இருக்கிறது மிக மிக எளிமையாக நடத்தப்படுவதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்றார்கள். சமூகத்தினுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆடம்பரமான காரியம். தன் குடும்பத்தில் உள்ளவன் படிப்புக்கு கொடுக்க முடியாத பணம் கொடுக்க மாட்டாங்க, தன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மருத்துவ செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, தன் குடும்பத்தில் உள்ளவன் கடல்ல தவிப்பான், பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் சமூகத்தில் எல்லாம் போட்டி. நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றவங்க உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அம்பானிக்கு நமக்குன்னு போட்டி நடக்கல, அங்க என்ன 1000 கோடி நடக்குது இல்ல, அதுக்கு நமக்குன்னு போட்டி நடக்கலையே தவிர நாமளும் அதுக்கு ஈடாக செல்லணுங்கிற அளவிற்கு மக்கள் போயிட்டாங்க. திருமணத்தை நான் என்னெல்லாம் பண்றேன் பாரு, எத்தனை பேர் அழைக்கிறேன் பாரு, பஃபே சிஸ்டம் வைக்கிறேன் பாரு, 70 வகை உணவு வைக்கிறேன் பாரு என்று திருமணத்தில் ஆடம்பரத்தை கலந்து பெண் வீட்டையும் அவர்கள் கொடுமைப்படுத்தி அவர்களும் கஷ்டப்பட்டு இஸ்லாம் காட்டி தராத அடிப்படையில் திருமணத்தை செய்யக்கூடியது என்பது இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்முடைய சமுதாய மக்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரச்சாரத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். இறுதியா ஒரு செய்தி, மதுவை தடுப்பதற்கு சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளும் தடுப்போம். வட்டியை தடுப்பதற்கு சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளும் தடுப்போம். ஆடம்பர திருமணம்னு பேசுற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இந்த கூட்டம் மட்டும்தான். பண்ணாத, அது தப்பு, மறுமையில பிரச்சனை, ஊர் சமூகத்தை பாரு, உன் குடும்பத்தை பாரு, கஷ்டப்படுறவன் இருக்கிறான், அவன்கிட்ட பண காசை கொடு என்று ஆடம்பர திருமணத்திற்கு எதிராக இந்த சமுதாயத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு கூட்டம் பேசுது அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தோணுது, நம்ம மக்களுக்கு இதை விட்டா வேற டாபிக்கே கிடையாதா? எவ்வளவு இருக்கு இஸ்லாத்துல. அவங்களுடைய மனநிலையில என்னன்னா வெறுமனே கலை பேசிட்டு போகணும். ஆனால் ஒரு தீமை அகராத வரை, அது மக்களை விட்டு விலகாத வரை அந்த டாபிக் விட்ட வேற என்ன டாபிக் இருக்கு? அதனால மக்கள்கிட்ட பேசணும். அதை பேச வேண்டிய இடத்திலும் மக்களுக்கு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை உணர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பிரச்சாரத்தை நம்முடைய சுற்றுச்சூழலில் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சென்று கூடுமானவரை ஒரு 10 திருமணத்தையாவது நான் நபி வழி அடிப்படையில் நடத்துவதற்கு நான் முயற்சி செய்தேன். என் குடும்பத்தில், என் அண்டை வீட்டார்ல, என் சொந்த பந்தங்கள்ல, அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் உள்ள போய் மார்க்கத்தை சொல்லி ஒரு எளிமையான திருமணமா ஆக்கிட்டேன், ஒரு வரவச்சனை இல்லாத திருமணம் ஆக்கிட்டேன், மார்க்கம் சொன்ன திருமணமாக ஆக்கிவிட்டேன் என்பதுதான் சமூகத்திற்கான வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரு 10 திருமணத்தை மாத்திருக்கேன், வரவச்சனையா நடக்கிறது, ஆடம்பரமா நடக்கிறது, ஒரு 10 திருமணத்தை மாத்திருக்கீங்களா குடும்பத்துக்குள்ள? நீங்க அடுத்த குடும்பத்தை அதிகாரம் செலுத்த முடியாது, ஜமாத்தை அதிகாரம் பண்ண முடியாது, அப்படிதானே? உங்க குடும்பத்துல ஒரு திருமணம் ஆடம்பரமாக நடக்கணும், ஜமாத்தை அதிகாரம் பண்ண முடியுமா? வெளியே நின்று பேச முடியும், பண்ணாதீங்க, அது பாவம்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்திற்குள் எந்த விதமான வேறு ஒரு கலாச்சாரம் கொண்ட திருமணத்தை நடத்த விடாமல் தடுத்து நபி வழி அடிப்படையிலான திருமணத்தை செய்ய வைத்து சமூகத்திற்கான ஒரு நுபுவத்தினுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நிலையில் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.